அற்புத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் என்றைக்கும் பிரகாசம் அடையும். மத்தேயு 5:14 வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்டு கொண்டவர். ஒவ்வொருவரையும் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக பயன்படுத்த மீட்டு கொண்டார் என்ற செய்தியை இங்கே உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா? யோவான் 8:12 பாருங்க. நானே உலகின் ஒளி என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். சர்வலோகத்துக்கு ஒளி ஆண்டவராய் இயேசுவே. அன்றைக்கு மோசேக்கு சீனாய் மலையில யாத்திராகமம் 3:5 ஒளியாக தீபமாகத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் மோசேயை கொண்டோம் அப்போஸ்தலர்களை கொண்டோம் அழியாத ஜீவ சத்தியத்தை ஆண்டவராய் இயேசு இந்த வேத சத்தியத்தை கொடுத்தார். 119 சங்கீதத்தில் 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொன்னார். ஆக அந்த ஒளி தேவனுடைய வார்த்தை தீபம், விளக்கு. த பைபிள் ஒரு விளக்கு. அந்த நமது வாழ்க்கைக்கு அது வெளிச்சம். ஆக அந்த ஒளியின் தேவன் என்ன செய்தார் என்றால், நம்ம எல்லாம் பாதாள குழியிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் இயேசு அவருடைய ஒளியை நம்மேல் பிரகாசிக்க வைக்கிறார். அவருடைய ஒளியான வார்த்தைகளை நமது இதயத்தில் வைத்து நம்முடைய இதயம் வெளிச்சம் அடையும்படி செய்கிறார். நமது வாழ்க்கை ஒளியாக மாறுகிறது. ஆகவே நம்மை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, பாவத்தில் வாழ்கிறவர்கள் பாவ இருளில தான் இருப்பார்கள். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கூட நீங்க பார்க்கிற எல்லாருமாய் பாவ அக்கிரமத்தில் இருப்பார்கள் என்றால் பாவமன இருட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், பேச்சுக்கள், செயல்பாடுகள், அணுகுமுறைகள், வாழ்வு முறைகள், வாழ்க்கை முறைகள், தியாக முறைகள், ஜெப முறைகள், சாட்சி முறைகள் தான் பிறர் வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக அது மாறும். ஆகவே நம்மை ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஒரு வீடே இருட்டா இருக்கிறதால் ஒரு சின்ன விளக்கு அந்த வீட்டை வெளிச்சமாக்கும். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெளிச்சம். ஒரு சபை வெளிச்சம் கொடுக்கிற சபை. விசுவாசிகள் வெளிச்சமானவர்கள். இயேசுவை நோக்கி பார்க்க பார்க்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் வெளிச்சம் அடையும். அந்த வெளிச்சத்தை நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். விளக்கை கொளுத்தி யாரும் கட்டில் கீழ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்கக்கூடாது இல்லையா? மேலே வைக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்பு பிரகாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய அழைப்பு என்ன என்பதை உணராமலே நான் ஊரை பார்த்து, உலகத்தை பார்த்து, சீரியலை பார்த்து, சினிமா பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்தாலும் இருட்டாவே இருக்கிறோம். இயேசுவை பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு வெளிச்சம், உங்கள் புருஷனுக்கு வெளிச்சம், உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தான் வெளிச்சம், சபையில நீங்கள்லாம் வெளிச்சம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பாவ இருளாக இருந்த எங்களெல்லாம் உங்களுடைய கல்வாரி இரத்தத்தால் வெளிச்சமாக்கினீரே. பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை கொடுத்து எங்களை வெளிச்சமாக்கினீரே. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு உத்தமம் உண்மையுமாய் நடக்க எங்களுக்கு பலன் தாரும். ஒளியானவரே, உம்மை நோக்கி பார்க்கும்போது, ஒளியான நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கடைபிடிக்கும் போது நாங்கள் வெளிச்சமாக மாறுகிறோம். எங்களுக்கு தரப்பட்ட அழைப்பை, கடமையை நாங்கள் உணர்ந்து வாழ ஒரு விசை கூட எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை வெளிச்சமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.